Taste the Daily. திருமணி கங்காதர், விவசாயிகளுக்கான ஒரு குறைந்தபட்ச ஆதரவு விலை இந்த பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்படும், ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. மத்திய அரசு கொடுக்கல, மாநில அரசும் இன்னும் கொடுக்குமான்னு தெரில. விவசாயிகள் இந்த ஒரு பட்ஜெட்டை பார்த்து என்ன மனநிலையில் இருப்பாங்க? விவசாயிகள் இந்தியாவில் வந்து 80% விவசாயங்கள் சார்ந்த ஒரு பகுதியாக தான் இந்தியா இருக்குது. இன்றைக்கி விவசாயிகள் வந்து பஞ்சாப், ஹரியானா போன்ற மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியே சபிக்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. அப்போது அவங்க வச்ச கோரிக்கைகள் வந்து அதன் பிறகு வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு போராட்டத்தை வாபஸ் பண்ணாங்க. இப்படி பல போராட்டங்கள் இந்தியா முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் வந்து லோன் 5 லட்ச ரூபா தரேன்றீங்க விவசாயி, அது யார் கொடுப்பா? அங்கே இருக்கிற எஸ்பிஐ தான் கொடுக்கும். இப்போ நீங்கள் உங்களோட நிதியிலேருந்து என்ன கொடுக்குறீங்க, அவங்களுக்கு வைக்கிறீங்க, முன்னுதாரணமாக என்ன பண்ண போகிறீங்க என்றது எதனா ஒரு திட்டத்தை நீங்கள் சொன்னீங்களா? விவசாயிகளுக்காக இதை பண்ண போகிறேன் எதனா சொன்னீங்களா? கிடையாது. இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன், மத்திய அரசாங்கத்தை நீங்கள் தக்காளிக்கு இவ்வளோ விலை நான் நிர்ணயிப்பேன், வெங்காயத்துக்கு விலை நிர்ணயிப்பேன், உளுந்துக்கு இவ்வளோ இடத்துல விலையை நிர்ணயிப்பேன், பருத்திக்கு விலை நிர்ணயிப்பேன் என்ற ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்வதற்கான ஒரு திட்டங்கள் என்ன? அதுவும் எதுவும் சொல்ல. அதே போல் அவர்களுடைய இடங்கள் நீங்கள் எடுக்கிறீங்க, அந்த இடங்களை வந்து விவசாய இடங்களை எடுக்க சொல்லும். அவங்களுக்கு வந்து அது இல்லாமல் மாற்று இடங்களை பண்ணுறதுக்கான ஒரு திட்டங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பட் அது முக்கியமானது. அது இப்போ விவசாயிகள் வந்து இன்றைக்கி வந்து இப்போ பொருள்களில் வந்து அவங்க பொருள்களுக்கு விலைகள் நிர்ணயிக்க முடியாமல் இருக்காங்க. அதுக்கு ஒரு ஒழுங்குமுறையை ஏற்படுத்துங்க. அவங்க வந்து நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கான சூழ்நிலை உருவாக்குங்க. அவங்களுக்கு வந்து ஒரு கடனை கொடுங்க. இப்போ இன்றைக்கி வந்து எத்தனையோ பேர் லோன் வாங்குறாங்க இஎம்ஐயில் விவசாயிகள். அவங்க வந்து தூக்க மாட்டேன்னு சாவுறாங்க. அப்போ எதுக்கு மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கீங்க? பட் அந்த பேங்க்குக்கு நீங்க சொல்ற மாதிரி மத்திய அரசு ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம மக்கள் தேர்ந்தெடுத்து ஒரு 39 எம்பிக்களை நமக்காக பேசுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 39 எம்பிக்களும் தமிழ்நாட்டுக்காக ஒன்றுமே வாங்கி கொடுக்கல. இன்றைய பட்ஜெட்டில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு வார்த்தை கூட இடம்பெறலை. இதை மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? எப்படி இந்த ஒரு நிலை மக்கள் மனசில் எப்படி எதிரொலிக்கும்? மக்களுக்கான செயல்படுகின்ற ஆட்சியாளர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. இன்றைக்கி இருக்கிறவங்க எல்லாருமே 39 எம்பிக்களாக இருக்கட்டும், மாநில முதலமைச்சராக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து தங்களுடைய சூழ்நிலைகள், தங்களுக்கான என்ன பாதுகாப்பு, எனக்கு ரைடு வரக்கூடாது, நான் பாதுகாப்பாக இருக்கணும், எனக்கு எங்கள் அப்பாவுக்கு பேனா செலவு வைக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணும். பட் நான் கூப்பிட்டா அவங்களாம் வரணும், மத்திய அரசாங்கத்திலேருந்து அவங்களாம் வரணும், நான் கூப்பிட்டா உடனே வந்துடணும். அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டில் இருக்காங்க. இவங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் எப்போ காலம் வரனாலும் ஸ்டாலின் அவங்களுக்கு முட்டு கொடுத்துக்கு சப்போர்ட் கொடுத்துக்கு ரெடியாக இருக்கார். இப்போ அவங்களுக்குள்ளே வந்து ஒரு கொலிட் ஆகிட்டாங்க. அவங்க வந்து இவர் எதிர்த்து எதுவும் பேசுவார்னு சொல்லிங்கன்னா பேச மாட்டாங்க. நீங்கள் இதில் தான் முக்கியமாக பார்க்கணும். அதானி இஷ்யூவில் காங்கிரஸ் பெரிய போராட்டம் பார்லிமெண்ட்டில் பண்ணுறாங்க. அப்போது இருக்கின்ற திமுக சார்ந்த எம்பிக்கள் அங்கேருந்து பின்வாசல் வழியாக நைஸாக ஒடியாந்து. நீங்க சொல்றதை பார்த்தனா பிஜேபியும் திமுகவும் 2 பேரும் சேர்ந்து கை கோர்த்து மக்களை வந்து ரெடி ஆகிட்டாங்க. எஸ், மக்களை இப்போ எப்போ வேணால் அவங்க வந்து 2 பேரும் கால் வர சொல்ல ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாலின் அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாரு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க சந்திக்கின்ற சூழ்நிலை உருவாகும். பட் அதை எதிர்பார்க்கலாமா? நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் இவங்களுக்கு என்ன பெரிய கொள்கை, இவங்க பிஜேபி பெருசாக எதிர்க்கிற மாதிரி பேசுவாங்க. ஆனால் பட் அவங்க எல்லாமே குளிட்டு தான் இருப்பாங்க. மக்களை முட்டாளாக்க தாங்க பேசுவாங்க. நம்ம கடந்த காலங்களில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, நிறைய திட்டங்களுக்கு இப்போ ஏன் அந்த திட்டங்கள் பண்ணலை அப்படின்னா மத்திய அரசு நிதி கொடுக்கல, அதனால எங்களால் பண்ண முடியலை அப்படின்னு மத்திய அரசு மேலே பழி போடுறாங்க இல்லையா? இப்போ இந்த ஒரு பட்ஜெட்டில் மத்திய அரசு எந்த ஒரு நிதியும் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு. இனி இருக்க போகிற திட்டங்கள் அடுத்து நமக்கு சட்டப்பேரவை கூடனா அப்பயும் இதை தான் சொல்லுவாங்களா, மத்திய அரசு கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைப்பாங்களா? மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 2 பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். நான் உன்னை குறை சொல்கிறேன், நீ என்ன குறை சொல்லு, மாற்றி சொல்லலாம். நீங்கள் டங்ஸ்டன்லேயே பார்க்கலாம் அண்டர்ஸ்டாண்டிங். இது 2 பேருக்கும் ஒரு இதுதான். இப்போ என்னன்னா, நான் அந்த டங்ஸ்டன் இதில் வந்து ஒரு ஒப்பந்த புள்ளி வந்து அவங்க கேட்குறாங்க மத்திய அரசு ஸ்டாலின் அரசாங்கத்திடம். இவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி ஒப்பந்தத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. 4 கட்டமாக ஏழை நடக்குது, அதெல்லாம் அமைதியாக இருக்காரு. அதன் பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழக அரசு மத்திய அரசாங்கம் தான் வந்து பண்ணுறாங்க, இது வந்து எங்களுக்கு பொறுப்பு கிடையாதுனாங்க. அப்புறம் ஒரு நீண்ட அறிக்கை வெளியிடுறாங்க மத்திய அரசாங்கம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அதை முக்கியமாக பார்க்கணும், இவங்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த பிறகு தான் நான் பண்ணேன், இவங்க தான் முழுக்க காரணம். நான் இந்த விஷயத்துல நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பட்ஜெட், ஒரு நாட்டுக்கே ஒரு தேவையான ஒரு பட்ஜெட், நாட்டு மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற ஒரு வார்த்தையே இடம்பெறல அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்றமா இருக்கும். மக்கள் வந்து
ரொம்ப இன்னைக்கு வந்து நீங்கள் இவங்க சொன்ன திட்டங்கள் எல்லாமே வந்து ஒரு 5 to 10% இருக்கிற ஜனங்களுக்காக தான் அது இருக்குது. மிச்சம் இருக்கிற 80% வந்து அவங்களுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கும் இந்தியாவில் இருக்கிற 100 கோடி மக்களும் சரி, தமிழக மக்களும் சரி சம்மந்தமே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி 1 லட்ச ரூபாய் மாதம் வாங்குறவங்க 12 லட்சம் டேக்ஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து யார் எதனா 1% தான் அவ்வளோ வாங்குவாங்க. இன்றைக்கி மினிமம் சம்பளம் யார் எவ்வளோ வாங்குறாங்க? 13,000 ரூபாய் தான். 13,000 12,000 ரூபாய், அதுக்கப்புறம் ஒரு 40,000 ரூபாய் அப்படி தான் வாங்குவாங்க. பட் அவங்க அப்படி வாங்குற சமயத்தில் நீங்கள் டேக்ஸ் ஃப்ரீன்னு சொல்கிறீங்க. அப்போ யாருக்கு அது பெனிஃபிட்? அது நம்பர் 1. நீங்கள் வந்து நீங்கள் இதுக்கு நீங்கள் பேசிக்காக ஒன்று இருக்குது, பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கணும். ஒரு பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சமூகத்தில் எல்லாமுடைய உணவுப் பொருட்கள்லேருந்து மற்ற மக்கள் பயன்பாட்டுக்கு வருகின்ற எல்லா விஷயங்களும் விலை குறையும். தானியங்கள்லேருந்து காய்கறிகள்லேருந்து எல்லாமே. ஆனால் பட் நீங்கள் அந்த இதுக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க மாட்டீங்க. ஆனால் உங்களுடைய நண்பர் நடத்துகின்ற நிறுவனங்கள், மோடியுடைய நண்பர்கள் நடத்துகிற நிறுவனங்களை வந்து பாரத் பெட்ரோலியமாக இருக்கட்டும், இந்துஸ்தானாக இருக்கட்டும், பட் நயகரா இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் ஹாப்பி ஹவுஸ்னு சொல்லி ஒரு 5 ரூபா 6 ரூபா வந்து குறைக்கிறாங்க. நீங்கள் பெட்ரோல் பட்டிங்கன்னா அப்படி குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் மட்டும் இல்லாமல் டீசல் விலையை அதே மாதிரி ஹாப்பி ஹவுஸில் குறைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்காக வாங்கினீங்கன்னா ஒரு 10 டேங்க் வாங்குறேன்னா அதுக்கான அப்போ வந்து ஒரு டேங்க் வாங்கினா 8 ரூபா குறைக்கிறாங்க. பட் இது நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இப்படி குறைக்கின்றீங்களே, ஒரு தனியார் நபர் இது குறைக்கிறார். ஆனால் ஆட்சி நடத்துகிற நரேந்திர மோடி, தமிழகத்தில் இருக்கிற ஸ்டாலின் போன்றவர்களாம் ஏன் டைரெக்டாக மக்களுக்கு ஒரு குறைச்சி அந்த விலையை உங்களுக்கு நீங்கள் போடுற அந்த வரியை அதை கலையுங்க, தனிநபர் கலைகிறார்ல, ஒரு அதானி கலையை சொல்லும். உங்களால நீங்க சொல்ற மாதிரி சிறு குறு தொழில் பண்றவங்களுக்கோ இல்ல வேலை இல்லாம இருக்கிற இளைஞர்களுக்கோ எந்த ஒரு திட்டமும் இல்லை இல்லையா? இது வந்து மக்களை வஞ்சிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்ல மக்கள் வந்து என்ன பண்ணாலும் நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலைன்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா மக்களை வந்து முட்டாளா நினைக்கிறாங்க. மக்களுக்கு இவங்க இன்னும் யாரு நினைக்கிறாங்க? மத்திய அரசா இல்ல மாநில அரசாங்கம்? 2 பேரும். ஆமா, மக்கள் வந்து முட்டாளா நினைக்கிறாங்க. இவங்க என்னன்னா 80% தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் சரி, இந்தியாவில் இருக்கிற 80% மக்கள் வந்து இந்த பட்ஜெட்டுக்கும் மக்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது வந்து 20% தான். அதில் 5% பணக்காரன், இவங்களை சார்ந்து தான் இது இருக்கும். ரோட்டில் போகிறவனுக்கோ இல்லை ஆட்டோ ஓட்டுறவனுக்கோ, இப்போ டெய்லியும் பஸ்ஸில் போகிறவனுக்கோ ட்ரெயினில் போகிறவனுக்கோ எந்த ஒரு இதெல்லாம் அட்வான்டேஜே கிடையாது. நீங்கள் 25 கோடி மக்கள் பயன்படுத்துகிறாங்க இந்தியாவில் ரயிலை. பட் ரயிலுக்கான ஒரு திட்டங்கள் என்ன நான் கேட்குறேன்? ரயிலுக்கான திட்டங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க? எதுவுமே கிடையாது. இல்லை எதனா ஒரு புதுசாக ஒரு ட்ரெயினை விட்டு தமிழகத்துக்கு ஒரு ட்ரெயினை விடுறீங்களா, இல்லை வேற எதனா எக்ஸ்போஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் இதுவரையும் அதுதான் நான் கேட்க வந்தேன். ஆக்சுவலாக தமிழ்நாட்டு அரசு என்ன சொல்றாங்க, எய்ம்ஸுக்கு நிதி கேட்டிருக்கோம், மெட்ரோக்கு நிதி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இந்த பட்ஜெட்லயாவது நிதி கொடுப்பாங்க, அதை வந்து அடுத்து மேம்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா? அப்படி எந்த ஒரு அறிவிப்பும் வரல. இதுல யாரை குறை சொல்ல முடியும்? மத்திய அரசை சொல்ல முடியுமா, இல்ல மாநில அரசை தான் சொல்ல முடியும்? இப்போ நீங்க வந்து மாநில அரசு நீங்க வந்து அழுத்தம் நீங்க சரியா கொடுத்திருந்தீங்கன்னா, நீங்க சரியான ஒரு அரசியல், மக்களுக்கான ஒரு அரசியலை பண்ணியிருந்தீங்கன்னா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பணம் வாங்கியிருக்கலாம், கட்டி முடிச்சிருக்கலாம். ஆனால் இவங்க இல்லைன்னா மற்றதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லாததுக்கெல்லாம் நீங்கள் என்ன கேட்குறேன், எந்த ஒரு ப்ராஜெக்ட்டையும் ஒரு திட்டங்கள் ஃபெயிலியரான திட்டங்களுக்கு 4,000 கோடி செலவு பண்ணீங்க. நீங்கள் அந்த பணத்தை கூட வாங்கி எய்ம்ஸுக்கு பயன்படுத்திருக்கலாம். பட் உங்களுக்கு பின்னாடி அஸ்ஸாம் மத்திய பிரதேசத்தில் தொடங்கப்பட்ட எய்ம்ஸ் இது வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி மக்கள் பேஷண்ட்டை பார்க்குறாங்க. பட் இது மக்கள் அப்போ நீங்கள் ஆட்சியாளர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு? பட் கேட்கணும்ல, அப்போ நீங்கள் எதுவுமே கேட்க மாட்டீங்க. மெட்ரோ திட்டத்துக்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது, அதை இன்னைக்கு கேட்கல. பட் புது வேலை வாய்ப்புகள் என்ன உருவாக்கியிருக்கீங்க? புதுசாக என்ன இப்போ என்ன கேட்குறேன், நீங்கள் கடன் கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க. கடன் மாதம் வந்து இஎம்ஐயில் நாங்கள் வந்து இந்த புது வரி மூலமாக புதுசாக வீடு வாங்கலாம்னு சொல்கிறீங்க. நீங்கள் இது முக்கியமான திட்டங்களாக பார்க்கலாம். தமிழகத்தில் வாங்கின இஎம்ஐ வீடுகள் 80% அவங்களே பேங்க்காரங்களே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க, வட்டி கட்ட முடியாமல். நான் கேட்குறேன், மத்திய மாநில அரசுகள் ஒரு வீடு இஎம்ஐயில் வாங்குறானா, அவன் வீடு கட்டி முடிச்சானா கட்டினானா நீங்கள் எதனா மேற்பார்வை பார்த்தீங்களா? அவன் என்ன கட்டுறான்? நீ கடன் கொடுக்குறேன்னு சொல்றியே, நான் அதிகமாக கடன் ஆக்குன்னு சொல்லியே, அப்போ நீ என்ன நீ குறைக்கிற? அப்போ நீ அந்த வட்டியை குறைச்சிருக்கணும். 14% 8% ஆக்கியிருக்கணும். நீ அதை குறைப்பியா? குறைக்கல. அப்போ இந்த வீடு அவன் சொந்தமாக வாங்கினானா, இஎம்ஐ கட்டி வாங்கினானா? பட் அதை பார்க்கணும். பட் அடிப்படையாக அவன் வந்து இன்னைக்கு வந்து அதை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கு. 3 மாதம் கட்ட முடியல, அவன் ஆக்ஷன் போகிறான். இப்போ அதே அவருடைய நண்பர்கள் அதானி போன்ற அம்பானி போன்றவர்களுக்கு அதே அந்த கலெக்ஷன் பண்ற ஏஜென்ட்டை அவங்க கையில கொடுக்குறீங்க. பட் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்? நான் கேட்கிறேன், நீங்க வந்து மக்களுக்கு அனைவருக்கும் வீடு நான் வந்து இஎம்ஐ கடன் கொடுத்து வீடு கடத்துக்கான திட்டத்தை கொடுப்பேன்னு சொல்றீங்க. அதே சமயத்தில் அவனால கட்ட முடியலன்னா அதே வீட்டை 7ஆம் விட்டு எடுக்கிறான்.
பட் இதுக்கான வரைமுறைகள் மாநில அரசும் மத்திய அரசும் என்ன பண்ணீங்க? நீங்க சொல்றது என்ன? சொந்தமாக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சொல்றது இல்ல நீங்க சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஃபண்டமெண்டலா உணவு, உடை, கல்வி படிக்கிறதுக்காக நீங்க அடிப்படையா ஒரு ஃப்ரீயா சுகாதாரத்தை ஒரு ஆஸ்பத்திரி பார்க்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியுது. மக்களுக்கு தேவையான நான் மட்டும் படிக்க முடியுதா? அப்போ நான் வளர்ந்த நாடுன்னு சொல்றதுக்கு என்ன விதத்துல நான் ஒத்துக்க முடியும்? நான் ஒரு வேலை வாய்ப்பு போக முடியல, நான் வந்து எனக்கு ஒரு சரியான குடிநீர் கிடைக்கல. பட் இன்னும் நினைக்கிறீங்க இன்னொரு 10 ஆண்டுகள் சொல்றீங்க. இந்த 10 ஆண்டுகள் நீங்க ஆண்டீங்களா? இது வரைக்கும் என்ன நீங்க உருவாக்குனீங்க? பட் அது மக்கள் வந்து எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க? ஒரு மருத்துவத்தை கூட நல்லா படிக்க முடியல. இல்ல நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ல வர்றேன். 10 ஆண்டுகள், அதாவது 2047ல ஒரு வளர்ந்த பாரதம் அப்படின்ற ஒரு நிலையை வரணும் அப்படின்னு சொல்றாங்க. எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கையில் என்ன சொல்றாரு? இன்னும் 10 ஆண்டுகளுக்குள்ள ஒவ்வொரு ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட 8% வளர்ச்சி வரணும், பொருளாதார வளர்ச்சி வந்தாதான் நம்ம அந்த தன்னிறைவை அடைய முடியும் அப்படின்றப்போ இங்க ஒரு தனிநபருக்கான பொருளாதார வளர்ச்சிக்கான எந்த ஒரு திட்டமும் இல்லாம அதை அடையிறது எப்படி சாத்தியமாகும்? சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு தமிழகம் முழுக்கும் இருக்கின்ற இளைஞர்கள் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிற நீங்கள் ஆய்வு எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா 20% வேலைக்கு போகிறாங்க. மிச்சம் இருக்கிற இளைஞர்கள்லாம் மதுவால், கஞ்சாவால், மெத்தப்பட்டையினால அவங்க மூளையை இழந்து அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையே இல்லை இளைஞர்களுக்கு. அப்போ இதுக்கு மானிட்டரிங் பண்ணல. நீங்கள் ஃபண்டமெண்டலாக இந்த கடைசி இந்த 10 ஆண்டுகளில், அதுக்கு முன்னாடி ஆண்டுகளில் ஒரு ஆண்டுகளை 10 ஆண்டுகளை பார்த்துருக்கோம். இப்போ இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் அதை மானிட்டரிங் பண்ணுங்கள். இந்த 10 ஆண்டுகளில் இளைஞர்கள் என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் வேலைக்கு போகிறா? நீங்கள் ஒன்று சொன்னீங்க, தமிழக அரசு யார் ட்ராப் அவுட் ஆகிறாங்களோ அவங்களை போய் தேடுறாங்க. அதே போல் படித்து முடிச்சு அவன் என்ன பண்ணுறான் அதை நீங்கள் பார்க்கணும். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 18 வயசுக்குள்ளேயே பெண்களுக்கு திருமணம் பண்ணுறாங்க. அதுக்கான மானிட்டரிங் என்ன பண்ணுறீங்க? பட் அவங்க பொருளாதாரம் வாழறதுக்கான என்ன பண்ணுறீங்க? பட் தனிநபர்கள் இப்போ நினைக்கிறேன் பணக்காரன் அவன் ஒரு ஸ்டாண்டர்டாக படிக்க வைக்கிறான் பிள்ளைகளை. ஆனால் ஏழை மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்க, எப்படி வேலைக்கு போறாங்க, அவன் வேலைக்கு போறானா இல்லையா, அவன் அதுக்கு சமூகத்தை நோக்கி நல்ல ஒரு குடிமகனா இருக்கான்னு ஆய்வு பண்ணி அப்படி நீங்க ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கினா மட்டும்தான் அவன் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும். அப்படி இல்லாம நீங்க தனிநபர் கேட்கலாம். தனிநபருக்கு கடந்த முறையில 20 ரூபாய் நீங்க சம்பாதிச்சால பொருளாதாரத்துல மேன்மை அடைஞ்சதா ஒரு ஆய்வு வந்துச்சு. அதையும் நம்ம பார்க்கணும். உங்க ஆதங்கம் புரியுது, விடையை வாங்கிடலாம். கருத்துக்கு நன்றி. அடுத்த சுற்றுல பேசலாம். திருமணி கங்காதரன், உங்க இறுதி கருத்து சுருக்கமா? இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிக்கிட்ட எம்பிக்கள், இப்போ ஸ்டாலினுடைய தங்கச்சி கனிமொழியாக இருக்கட்டும், அவங்களுடைய மாமா பையன் தயாநிதி மாமா இருக்கட்டும், இதே போல் தமிழகம் முழுக்க இருக்கின்ற மாவட்ட செயலாளர் பசங்க தான் எம்பியாக இருக்காங்க. இப்படி இருக்கின்ற சமயத்தில் வந்து அவங்களுக்கு மக்களை பற்றிய ஒரு என்ன கஷ்டப்பட்டுருக்காங்க, எப்படி வாழ்கிறாங்க, அவங்களுடைய ஃபண்டமெண்டல் என்ன அவங்களுக்கு அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும், எந்த திட்டங்களும் கிடையாது அவங்களுக்கு அதை பற்றியும் தெரியாது. அவங்க சுகபோகமாக அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு மத்திய அரசாங்கத்தை கேள்விக்கூடிய தைரியம் அவங்களுக்கு கிடையாது. நீங்க சொல்ற இப்போ எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா, அப்போ மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுமே ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்க முடியாத அரசா தான் இருக்கிறாங்களா? எஸ், 2 பேரும் அப்படி தான் இருக்காங்க. நீங்கள் இவங்க கொண்டு வர திட்டத்தை இப்போ நான் கேட்குறேன், இவங்க வேளாண் மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், இந்த டங்ஸ்டன் திட்டமாக இருக்கட்டும், மக்கள் ஒரு மதுரை ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யம், ஒரு அழகர் கோயில், பெரிய ஒரு பல கட்ட கலாச்சாரங்கள் ஒரு பகுதியில் டங்ஸ்டன் கொண்டு வராங்க. அப்போ எப்படி அவங்கள நம்ம இது பண்ணுறது? அவங்களை எப்படி ஏற்றுக்க முடியும்? அதற்கு ஒத்துக்குற திமுக எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? இன்னைக்கு இவ்வளவு அயோக்கியதான் நடக்குது, அதெல்லாம் நீங்க ஒத்துக்கொள்ளு அமைதியா இருக்கீங்க. இன்னைக்கு இப்ப மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க, அமைதியா இருக்கீங்க. மக்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க? பெயில் வாங்குறதுக்கு அலையறீங்க, செந்தில் பாலாஜிக்கு பெயில் வாங்குறதுக்கு அலையறீங்க, அங்க போய் பொய் சொல்றீங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒரு பொய் சொல்லி தான் பெயில் வாங்குறீங்க, மறுநாள் அமைச்சரா கொடுக்குறீங்க. நன்றி சார், நன்றி கருத்துக்கு நன்றி.